விசுவாச பிரயாணத்தினுடைய இன்னொரு படியை கற்றுக்கொள்ளும்படியா இந்த இரவு நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். மக்களை, இது இந்த வாரத்தினுடைய இறுதி நாளினுடைய விசுவாச பிரயாணம். யார் நீங்கள் தொடர்ந்து கடந்த வாரங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு வந்தீர்களோ, இந்த விசுவாச பிரயாணத்திலே பல காரியங்கள் பரிசுத்தாவி கண்டிப்பாய் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். ஆனால் இன்று இந்த நாள் எல்லா நாளிலும் மிக விசேஷமான ஒரு நாளாய் இருக்கிறது இல்லையா பாஸ்டர் நரேஷ்? Exactly, Pastor. Today is a very special day. So மிக நிச்சயமாய் இந்த நாள் மிக விசேஷித்த நாள் என்று சொல்லலாம். So நேற்று யார் நீங்க கூட்டத்துல எங்களோடு இருந்தீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை என்றால் இன்று தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான நாளில் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு குடும்பத்தினராக. So if you are the part of the universal church of the kingdom of God, so you need to know these things very well today, Pastor. கண்டிப்பா. அதாவது இன்றைக்கு நாம் இந்த நாளை குறித்த காரியம் என்னவென்று சொல்வதற்கு முன்பாய் நேரடியா வசனத்துக்கு செல்லலாம். நாம் புரிந்து கொள்ளும்படியாய் லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம். அப்போதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகள் எல்லாம் விடுதலை, அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். நாம் இங்கே பார்ப்பதை போல இந்த 50வது ஆண்டு, அதாவது யூனிவர்சல் ஆலயம் தொடங்கி பிரேசில், அதாவது சரியாய் ஜூலை 9ஆம் தேதி 49 ஆண்டுகள் முடிந்து 50வது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். எனவே இது ஒரு கொண்டாட்டத்தின் காரணமாய் நாம் சொல்லவில்லை. தேவனுக்கு மகிமை இந்த 50 ஆண்டு காலம். ஆனால் விசேஷமா இது 50 ஆண்டு கால எக்கால சத்தம் இல்லையா பாஸ்டர் நரேஷ்? எக்ஸாக்ட்லி பாஸ்டர். மிக நிச்சயமாக இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளா இருக்கிறது. சோ இந்த நாள் நாம் இந்த இடத்துல உலக ரீதியான காரியங்களிலோ அல்லது உலக ரீதியான விருப்பங்களிலோ கொண்டாடுவதற்காக அல்ல. ஆனா தேவன் இங்கு அவர் நமக்கு கொடுத்த இந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக. எக்ஸாக்ட்லி the verse says here like this: then you shall cause the trumpet of the jubilee to sound on the earth on the 10th day of the 7th month. On the day of atonement, you shall make the trumpet to sound throughout all your land, and you shall consecrate the 50th year and proclaim liberty throughout all the land to its inhabitants. It shall be the jubilee for you, and each of you shall return to his possession, and each of you shall return to his family. Exactly today, as we are here listening to this word, God spoke the 50th year. You proclaim, you sound the trumpet. So tell the family together. So that's why we are here. Universal Church was happening the 50th year, Pastor. We are entering the 50th year, not to celebrate the physically, but the spiritually, according to the word of God says. கண்டிப்பாய் நீங்கள் பார்ப்பதை போல மக்களே, 49 ஆண்டுகள் தொடர்ந்து எக்கால சத்தம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் நாங்களும் அந்த எக்கால சத்தத்தை கேட்டு இந்த இடத்துல இங்க இருக்கிறோம். ஆனால் இது இதோடு நிறுத்தப்படுவதல்ல. கர்த்தர் விடுதலையை அறிக்கையிட சொல்கிறார். இது விசேஷமான வருஷமா இருப்பதனால் இதை பரிசுத்தம் பண்ண சொல்கிறார். எனவேதான் நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வருகிறோம் இந்த விசுவாச பிரயாணத்திலே. இந்த விடுதலையை அனுபவிக்கும்படி, கண்டிப்பா இந்த விடுதலை அனுபவிக்கும்படி, அதுதான் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டது இல்லையா பாஸ்டர்? அதாவது சீயோனில் இருந்து மேலும் கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும், அதாவது இது பிரேசில்ல தொடங்கியது. இந்தியாவில் இந்த கால சத்தத்தை நாம் கேட்டோம். அதே போல மக்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் சீயோனிலிருந்து என்ன கொடுக்கப்படுகிறது? விடுதலை, ரட்சிப்பு கண்டிப்பாய் வழங்கப்படுகிறது. எனவே தொடர்ந்து சாட்சிகளின் வாயிலாய், செய்திகளின் வாயிலாய் எக்காலம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மக்களே, எவ்வளவு காலம் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள்? பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலே, தரித்திரத்தினுடைய அடிமைத்தனத்திலே, கெட்ட பழக்கத்தினுடைய அடிமைத்தனத்திலே, அசுத்தத்தினுடைய அடிமைத்தனத்திலே, ஏன் உன்னுடைய சொந்த இருதயத்தின் உணர்ச்சிக்கு நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டவரா இருந்தாலும் கூட இன்று வரையிலும் இந்த இரவு நீங்கள் இந்த எக்கால சத்தத்தை கேட்பீர்களானால், இந்த எக்கால சத்தத்தினுடைய எச்சரிப்பை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், உங்களுக்கான விடுதலை, உங்களுக்கான ரட்சிப்பு கண்டிப்பாய் உண்டு என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறோம். Exactly, Pastor. Through this program, we are trying to explain to you. Maybe you are fed up of your life. Maybe you said there is no way out of my problem, but God is here. So it's a proclaim. God is blowing this trumpet to warn for us to come back to his presence. So when we come back to his presence, God wants to change everything, Pastor. God does not like the person
who's like suffering, who's going through the situation and die in the same situation. God wants to give the opportunity to change the situation. That's why we are calling the people to Mount Zion. So that's the reason this Sunday people have the chance to climb the altar, representing, they surrendering everything in the hands of God. So this is the campaign that we are telling you people. Maybe you are watching us the first time, but today you are watching means that God is blowing the trumpet in your life because He wants to change your life. So use this opportunity. That's the reason we are showing the testimony each and every time. One day the people are there, like you, they're watching the program, or they like you hearing the word, but they decided, I want to see the change in my life. That's the reason they are here today as a testimony. You also going to watch the testimony today also. So people decided through the decision, everything changes. மக்களை நன்றாய் கவனிங்க. நீங்கள் யார்? இன்னும் தேவனோடு ஒரு அனுபவத்தை பெறாத ஒருவர். நீங்க ஆலயத்திலே பல வருஷமா இருக்கிறீங்க, ஆனா இன்னும் பரிசுத்த ஆவியோடு உங்களுக்கு அனுபவம் ஏற்படவில்லை. அல்லது யார்? நீங்கள் பரிசுத்த ஆவி ஒரு காலகட்டத்திலே, ஒரு சமயம் தேவனோடு இருந்து ஆதாமை போல அவர் பிரசனத்தை விட்டு விலகின ஒருவரா இருக்கலாம். பாவத்தில் விழத்தள்ளப்பட்ட, உணர்ச்சிக்கு ஏமாற்றப்பட்ட ஒருத்தராய், அல்லது பரிசுத்த ஆவி பெற்ற நீங்கள் அவருடைய மகிமையை இன்னும் உங்க வாழ்க்கையில பார்க்காத, அதாவது அவருடைய விடுதலையை இன்னும் அனுபவிக்காத ஒருத்தரா இருக்கலாம். நீங்கள் இந்த 3 பிரிவில் இருக்கிற ஒருவராய், அல்லது முதல் தடவை அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த 4வது பிரிவை சேர்ந்தவரா இருந்தாலும் கூட, இதர ஆலயத்திலே, யூனிவர்சல் ஆலயத்தில் இங்கு அடியெடுத்து வைத்ததே இல்லை. ஆனால் கர்த்தர் எல்லோருக்கும் இந்த கால சத்தத்தை ஊதுவிக்கிறார். நீங்கள் மனம் திரும்பினால், நாம் தொடக்கம் முதல் சொல்றதை போல பாஸ்டர், நீங்கள் மனம் திரும்பினால், இஃப் யூ ரிப்பென்ட், நீங்கள் மனம் திரும்பினால், உங்களை தாழ்த்தி, நான் மீண்டும் தேவனிடத்திலே வருவேன், அவர் பிரசனத்தை விட்டு சென்ற நான் மீண்டும் அவரோட இணைய போகிறேன், உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாய் உள்ளது. ஆனால் முழு இருதயத்தோடு நீங்கள் வர வேண்டும். மேலும் இதுவரை நான் பரிசுத்த ஆவி தேடுவதிலே கவனம் செலுத்தவில்லை, ஆனால் இனி நான் எக்கால சத்தத்தை அசட்டை செய்ய போவதில்லை. இந்த கடைசி காலகட்டத்திலே நான் தேவனுடைய ஆவியை முதன்மையாய் வைக்க போகிறேன். உங்களுக்காக இந்த எக்காலம் ஊதுவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முதல் தடவையாய் கேட்கிற நீங்களும், அல்லது எனக்கு ஒரு விடுதலை தேவை, பரிசுத்த ஆவி எனக்குள் உண்டு, தேவனோடு நான் ஐக்கியமா இருக்கிறேன், உண்மை தன்மையா இருக்கிறேன், இந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவை, நீங்கள் பீடத்துக்கு செல்லலாம். விசேஷமாய் பரிசுத்த சபை கூடுகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சென்று உங்கள் விண்ணப்பத்தை எடுக்கலாம். இதுவரை நீங்கள் செய்யாதவரா இருந்தால், அல்லது யார் நீங்கள் ஏற்கனவே உங்கள் விண்ணப்பத்தை எடுத்தீர்களோ, யார் நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஜாதத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். மனம் திரும்புதலோடு, தாழ்மையான இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு இந்த ஞாயிறு சீயோனை அணுகும்படி, எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் பீடத்தை அணுகும்படி, அப்போது கண்டிப்பாய் அங்கே பரிசுத்தாவினுடைய ஊற்றுதல் உங்களுக்கு நடைபெறும். சற்று நேரத்திலே இந்த செய்தியினுடைய சாட்சியை தான் நாம் கேட்க போகிறோம். Exactly, Pastor. So people have the opportunity. So maybe are they thinking how the things going to happen? From the day one, we are speaking the 3 points. So the people, those who are suffering, the first thing God wants them to do, the repentance. So then after the repentance, the following by, they will receive the Holy Spirit. When they receive the Holy Spirit, they will see the deliverance, that God's name to be glorified in their life. So the testimony that we're going to watch now, it's everything in synchronized. The person repent, through the repentance, the person receive the Holy Spirit. When the person receive the Holy Spirit, the life completely transformed. That's the testimony we're going to watch now, Pastor. கண்டிப்பா இந்த சாட்சியின் பிற்பாடு நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம். நம்மை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தும்படியா. ஒரு தாய் தனது 4 குழந்தைகளையும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் ஒரே மாதிரியான பாடங்களை கற்றுத்தந்து வளர்த்தார். ஆனால் அந்த குழந்தைகளில் ஒருவன் பல பிரேசிலிய குடும்பங்களின் வாழ்க்கையில் ஒரு கனவு கொடியாக மாறிய பாதையை தேர்ந்தெடுத்தான். நான் 22 வயதுல ரியோ டி ஜெனேரோல போதைப் பொருள் விற்பனையில சேர்ந்தேன். நான் போதைப் பொருள் விற்பனையில சேர்ந்தது தேவைக்காக இல்ல, ஆர்வத்தினால் தான். அந்த நேரத்திலேயே நான் கஞ்சா, புகைய ஆரம்பித்தேன். பிறகு மற்ற வகை போதைப் பொருள்களையும் அறிந்தேன். லோலோ, செயற்கை போதைப் பொருள், கொக்கேன். நான் பிற சுரங்க பகுதிகளில் நடந்த போர்களில் பங்கேற்க ஆரம்பிச்சேன். நான் உணர்ந்த போது நான் ஏற்கனவே மிகவும் மிகவும் ஆழமாக போதைப் பொருள் விற்பனையிலையும் குற்றத்திலையும் மூழ்கி இருந்தேன். அப்புறம் என் படம் காவல் நிலையத்துக்கு போனது. நான் தப்பி ஓடின. காவல் நிலையத்துல என் படம் ஒட்டப்பட்டிருந்தது. ஒரு நாள் எனக்கு நினைவில் நிறைந்தது, அது தாயார் தினம். நான் வேறொரு குழுவுடன் நடந்த போர்களுக்கு போனேன். நாங்க அந்த சுரங்க பகுதியை கைப்பற்ற முயற்சித்தோம். முழு நாளும் காட்டில் மறைந்து இரவில் உள்ளே செல்ல வேண்டி இருந்தது.
அந்த போர்ல நான் கிட்டத்தட்ட உயிரிழந்து விட்டேன். துப்பாக்கி சண்டை நடந்தது, எல்லாமே நிகழ்ந்தது. நான் வீட்டுக்கு வந்த போது என் அம்மா அழுது வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். ரோட்ரிகோவை ஆலயத்துல அறிமுகப்படுத்தணும். அவனுக்கு சில மாதங்கள் ஆகியிருந்தன. அவன் சுமார் 16 வயது வரைக்கும் அவன் எப்போதும் என்னுடன் இருந்தான். ஆனா அதற்கு பிறகு அவன் போக விரும்பவில்லை. நண்பர்களுடன், தவறான மனிதர்களுடன் பழக ஆரம்பித்தான். அவன் போதைப் பொருள் பயன்படுத்துகிறான்னு எனக்கு தெரிந்த போது அது எனக்கு ஒரு அதிர்ச்சி. நான் நிறைய அழுதேன், மிகவும் உடைந்து போனேன். அதற்கு பிறகு எல்லாம் மேலும் மோசமாகிவிட்டது. எனக்கு நினைவில் உள்ள ஒரு நாள், அது நான் சுரங்க பகுதியில காவல் பணியில இருந்தபோது என் தாய் ஆலயத்துக்கு போனார். என் தாய் ஆலயத்துக்கு போனா ரியோடி ஜெனேரோல உள்ள கேத்தட்ரல்ல. அந்த நேரத்துல, ஆலய நேரத்துல நான் சொன்னேன், நான் வீட்டுக்கு போறேன். நான் வீட்டுக்கு வந்த போது வீட்டுக்குள்ளே தனியா நான் வெளிப்படுத்தினேன். நான் வீட்டுக்குள்ளே வெளிப்பட்ட நேரத்துல போலீசார் மேல வந்து அந்த காவல் பணியில் இருந்த எல்லாரையும் கொன்று விட்டார்கள். அந்த நேரத்துல அவள் ஆலயத்துல என்னைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாள். பலமுறை நாங்க வீட்ல தூங்கி கொண்டிருந்தோம். அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அழைப்பும் வந்தது. அவனை கைது செய்து விட்டார்கள் அங்க வர சொல்லி. அப்போ என் கணவர் எழுந்து உடமாற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போவார். அவன் அங்கேயே இருப்பான். ஆனா எப்போதும் ஜாமீன் கட்டி வெளியே வந்து விடுவான். ஒரு நாள் ஜாமீன் கிடைக்கவே இல்ல. அவனை கைது செய்து அவன் தண்டனை அனுபவிக்க அங்கேயே வைத்தார்கள். நான் அவனை சந்திக்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருந்தது. ஆனா அந்த ஜெயில்ல நான் வெளியே வந்த பிறகு நான் இன்னும் மோசமாகிவிட்டேன். நான் கிராக் என்ற போதைப் பொருளை அறிய ஆரம்பிச்சேன். என் அம்மா மிகவும் கவலையுடன் இருந்தார். நான் என் பொருட்களை விற்க ஆரம்பிச்சேன். போதைப் பொருள் விற்பனை இடத்துல மோட்டார் சைக்கிளை அடகு வைக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையே முழுக்க அழிந்து விட்டது. நான் கிராக் போதைப் பொருள் பயன்படுத்தி ரயில் பாதையில முடிந்தேன். எனக்கு வேறு எதுவும் தெரியவே வேண்டாம், கிராக் மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதே மனதில் இருந்தது. என் குடும்பத்துல சமாதானம் இல்ல, என் அம்மாவுக்கு சமாதானம் இல்ல, என் மனைவிக்கும் சமாதானம் இல்ல. ஒரு நிலைமையில என் மனைவி ஸ்டெஃபனி, அவ அந்த காலனியில அந்த பாவலா பகுதியில வந்து என்னை வீட்டுக்கு அழைத்து செல்ல வருவா. ஏனெனில் அவ வரவில்லை என்றால் நான் திரும்பி வரமாட்டேன். அழுகையும் சிறைமுறும் மீண்டும் மீண்டும் தவறு நடக்கும்போது டோனா டுல்சினையா 20 ஆண்டுகளுக்கு அருகில் தன் மகன் ரொட்ரிகோ தன்னைத்தானே அழிவுக்கு தள்ளி கொண்டு போகும் நிலையை பார்த்தார். நான் தெளிவா இருந்த போது ஒரு பெரிய வெறுமை, மூச்சு திணறல் மாதிரி உணர்வு வந்தது. அப்புறம் நான் மருந்திலோ அடிமையானி குளோனசெபாம் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். நான் மருந்தை கொடுத்து தூங்க முயற்சித்தேன், என்னை மயக்கத்துல வைத்திருக்க முயற்சித்தேன். ஆனா என் அடிமைத்தனமும் போதைப் பொருள் பயன்படுத்தும் ஆசையும் இவ்வளவு அதிகமா இருந்தது. அந்த மருந்து என்னை மயக்கமா வைத்தாலும் எனக்கு தூக்கம் வரவில்லை. அப்புறம் என்ன நடந்தது? நான் பாவலாவுக்கு போனேன், போதைப் பொருள் எடுத்தேன். அங்கே எழுந்தேன். நான் சொன்னேன், இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு போக போறேன். குறைந்தபட்சம் என் குடும்பம் இன்னும் கஷ்டப்படாம இருக்க முடியும். நான் துன்பப்படுவதை நிறுத்த போகிறேன். நான் அங்கு சென்றதும் காற்று மீண்டும் வரத் தொடங்கியது. ஆமா, ஒருத்தர் இதை அனுபவிப்பதை பார்ப்பது வருத்தம். அவர் மக அனுபவிப்பதை நினைச்சு பாரு. தேவன் பாதுகாத்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் உயிரோடு இருந்தது என் ஜெபத்தினாலதான். ஆனா அவர் மாறணும்னு நான் இன்னும் அதிகமா ஆசைப்பட்டேன். அடுத்த நாள் மேலே என் அம்மாவிடம் போய் சொன்னேன், அம்மா, எனக்கு உதவி வேணும். என்னை ஒரு மறுவாழ்வு மையத்துல சேர்த்து வை, என்னை அனுமதிச்சு வை, ஏதாவது செய், நான் என்னை கட்டுப்படுத்த முடியல. நான் சொன்னேன், இல்ல ஆண்டவரே, ஒன்றும் நீர் அவனை மாற்ற செய்யும் அல்லது அவனை அழைத்து செல்லும். அவர் ஆத்மாவை ரட்சியும். அவர் மாற வேண்டும். என்னால் இனி தாங்க முடியாது. நான் எல்லையை எட்டிவிட்டேன். ரொம்ப வேதனைப்பட்டேன். நான் சொன்னேன், நான் தியாகம் செய்யணும். தேவனுக்கு நான் எதுவும் பற்றுக்கொள்வதில்லை என்று காட்டணும். எனக்கு என் மகனின் விடுதலை வேணும். வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. நான் ஒரு படுக்கையும் மெத்தையும் வைத்திருக்கிறேன் என்று என்ன பயன் தூங்க முடியாத போது? நான் இத செய்ய போறேன். ஏன்னா எப்படியாவது தேவனின் கவனத்தை ஈர்க்கணும். என் அம்மா என்னிடம் வந்து சொன்னாங்க, இல்ல, நான் உன்னை மனநல மருத்துவமனையில சேர்க்க மாட்டேன். என் அப்பாவும் கூட, இல்ல, நான் உன்னை மனநல மருத்துவமனையில சேர்க்க மாட்டேன். அப்போ என் அம்மா சொன்னாங்க, உன் வாழ்க்கைய மாற்ற போறவர் இயேசுதான். அந்த வார்த்தைய மனதில் இருந்தது. அங்கேயே இருந்தேன். அப்புறம் இரவாகிவிட்டது. நான் மீண்டும் பாவலா சிறிய குடிசை பகுதிக்கு போனேன். நான் முழு இரவும் போதைப் பொருள் எடுத்தேன். வழக்கம் போல் நான் தினமும் செய்வது போலவே நான் போதை எடுத்தேன். காலை வந்ததும் நான் வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்கு வந்த போது என் அம்மா ஆலயத்துக்கு போக தயாரா இருந்தாங்க. அவன் காலை நேரம் மிகவும் போதையுடன் வந்தான். நான் தயாரானேன். கூட்டத்துக்கு வந்தேன்.
என் நோக்கத்துடன் பீடத்துக்கு ஏறினேன். அழுதுகிட்டே ஏறினேன். நான் தேவனிடம் பேசினேன். தேவனே, நான் அவனை இங்கே பீடத்துல ஒப்படைக்கிறேன், உங்களுடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். எனக்கு ஏற்கனவே பரிசுத்த ஆவி இருந்தது. ஆனா அங்க நான் விடுதலைக்கு தேவையா இருந்தது. நான் படுக்கையில படுத்துக்கொண்டு ஒரு பக்கம் போருண்டு இன்னொரு பக்கம் போருண்டு தும்பிக் கொண்டிருந்தேன். அப்போ நான் இப்படி சொன்னேன். அம்மா சொன்னாங்க, இயேசு என் வாழ்க்கைய மாற்றுவாராம். போதையுடன் இரவு முழுக்க தூங்காம நான் சொன்னேன், போய் பார்ப்பேன் இயேசு என் வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்றுவாரா என்று. அப்போ அங்க போன ஆலயத்திற்குள் நுழைந்தேன். ஜூலை மாதம் 9:30 மணிக்கு நடந்த கூட்டத்துக்குள். நான் ஆலயத்துக்குள் நுழைந்ததும் என் அம்மா பீடத்திற்கு ஏறி கொண்டிருப்பதை பார்த்தேன். அவங்க என் பேர்ல தேவனுடன் ஒரு பொருத்தனை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா அது என் பேருன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் நான் கீழே இறங்கி நான் இருந்த இடத்துல போய் உட்காரும் போது ஆலயத்துல இருக்கிற நாற்காலியில அவங்க உட்கார்ந்து இருப்பத பார்த்தேன். அந்த நேரத்திலேயே அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. கூடவே கேட்டாங்க, ஏன் நீ தேவாலயத்திலாம்? நான் சொன்னேன், ஆமா, இயேசு உண்மையிலேயே என் வாழ்க்கையை மாற்றுவாரா என்று பார்க்க வந்தேன். அவங்க உடனே தேவனுக்கு நன்றி சொன்னாங்க, தேவன் அவங்க குரலை கேட்டதுக்கு. அந்த இடத்துல நான் தேவனோட பேசினேன். நான் கடந்து வந்த நிலைமையையும் என் வாழ்க்கைக்கு எனக்கு இனிமேல் எந்த பயனும் இல்லை என்றும் சொன்னேன். அது இருக்கிறது அல்லவே இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவர் உண்மையிலேயே இருந்தா என் வாழ்க்கை இங்கேதான் இருக்கிறது. நான் சொன்னேன், நீங்க என் வாழ்க்கைய மாற்றினா என் வாழ்க்கைய உங்களுக்கே ஒப்படைக்கிறேன். அந்த நேரத்திலேயே எனக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அங்கேயே அழ ஆரம்பிச்சேன். ஒரு சமாதானத்தை உணர்ந்தேன். அந்த நேரம் நான் போதைமயமா இருந்தேன். இரவு முழுக்க தூங்காம இருந்தேன். போதை போயிருச்சு. முழு கூட்டத்தையும் பார்த்தேன். அந்த நாள்ல நான் ஆலயத்திலிருந்து வெளியே வந்தப்போ, நான் உள்ள போனப்போ எனக்கு எல்லாமே கருப்பகல்லையா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நான் ஆலயத்திலிருந்து வெளியே வந்ததும் நிறங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். வானம், நிறங்கள், ஒரு இலகுவான உணர்வு வந்தது. அடுத்த திங்கள் நான் ஆலயத்துக்கு போனேன். அங்க பாஸ்டர் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பற்றி பேசினாரு. நாம முழுமையா ஒப்படைக்கணும், பழைய மனிதன் இறக்கணும், நாம புதிதாக பிறக்கணும்னு சொன்னாரு. நான் அங்க போய் பாஸ்டர்ட்ட கேட்டேன், பாஸ்டர், நீங்க எனக்கு தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? அப்போ அவர் சொன்னார், நான் யார் தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுக்காம இருக்க? நிச்சயமாக, வாங்க போகலாம். அவர் என்னை தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுத்தார். அங்க நான் முழுமையாக ஒப்படைத்தேன். ஏற்கனவே அது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியின் கடைசி வாரம். அங்க நான் என் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி செய்தேன். நான் என்ன செய்தேன்? நான் என்னிடம் இருந்த எல்லா தவறுகளையும் தேவனிடம் ஒப்படைத்தேன். நான் செய்த தவறான விஷயங்களை நிறுத்தினேன். என் போன் சிப்பை உடைத்தேன். அது போல நான் இடதுபுறம் நடந்து கொண்டிருந்தேன். இப்போது வலப்புறம் நடக்க ஆரம்பித்தேன். நான் கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பித்தேன். புரியாமலே பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். வழி நடத்துதல கேட்டேன். எனக்கு வாசிக்க உதவி செய்யுமாறு கேட்டேன். பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது. பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலால் நான் முழுமையாக அர்ப்பணித்தேன். கூட்டம் 9:30 மணிக்கு தொடங்கியது. ஆனால் நான் எதை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை, சிந்திக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவரை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். பாஸ்டர் முன்னாடி அழைத்த நேரம் வந்தது. நான் ஓடி போய் அங்கே சென்றேன். அந்த பீடத்தை பார்த்து கொண்டே அங்கே நின்று பரிசுத்த ஆவியை தேறினேன். நான் அவரிடம் நேர்மையாக சொன்னேன், கர்த்தாவே, நான் பாவி, நான் உம்முடையவராக இருக்க தகுதி இல்லாதவன். ஆனாலும் நான் இங்கே இருக்கிறேன். என் கர்த்தாவே, எனக்கு நீர் தேவை. என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும், என் உரிமையை எடுத்துக்கொள்ளும். நான் இன்னும் அவரிடம் சொன்னேன், என் தேர்வு செய்யும் உரிமையை எடுத்துக்கொள்ளும், எனக்கு நீரே வேண்டும். அப்ப பாஸ்டர் இப்படி சொன்னார், உதவியாளர் உங்க தலையில கை வைக்கும் போது அது தேவன் தன் ஆவியோடு உங்க வாழ்க்கையில இறங்குவார். நான் சொன்னேன், என் தேவனே, இப்பதான் நேரம். அப்போ உதவியாளர் வந்து என் தலையில கை வைத்தார். மகிமை ரொம்ப 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 அது உண்மையிலேயே ரொம்ப நல்லது, மிகவும் அதிசயமானது. அது ஒரு நிஜமல்லாத ஒரு கனவு அனுபவம் மாதிரி இருந்தது. எனக்கு சரியாக தேவைப்பட்டதுதான் அது. 4 மணி அது எனக்கு தேவைப்பட்டதுதான். அவர் என்னை நிரப்பினார். அவர் என்னை கட்டிப்பிடித்தார். அவர் சொன்னார், இதோ நான் உன்னுடன் இருக்கிறேன். 7 நாட்கள் குறைந்த நேரம் போல தோன்றலாம். ஆனா ரொட்ரிகோ உணர்ந்தது என்னவென்றால், ஒருவன் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் பீடத்தில் வைக்கும் அந்த நிமிடத்திலேயே தேவன் வாழ்க்கையை மாற்றி விடுவார். அந்த நேரத்திலேயே எனக்கு வந்தது. நான் தெருவில் போய் என்னுடன் புகைப்பிடித்தவங்க கிட்ட சொன்னேன், இயேசு என் வாழ்க்கையை மாற்றிட்டான். இயேசு உன் வாழ்க்கையையும் மாற்ற முடியும். ஆனா நீங்க வேற மாதிரி ஆயிட்டீங்க கோஸ்டலா. நான் சொன்னேன், உண்மையா சொல்றேன், இயேசு மாற்றிட்டார். நான் இப்போ இயேசுவோட இருக்கேன். ஆலயத்துக்கு போ,
நான் ஆரம்பிச்சேன். தேவனை பற்றி கைதிகளுக்கு பேச ஆரம்பிச்சேன். அப்புறம் ஆதரவிடங்கள்ல ஆரம்பிச்சேன். அங்கேயே இருக்க விரும்பினேன். என் மனைவியும் அவளும் அப்ப மாற்றம் அடையல. ஆனா என் மாற்றத்தையும் என் நடத்தை மாறியதையும் பார்த்து அவளும் ஆலயத்திற்கு போக ஆரம்பிச்சா. இப்போ அவள் பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் பெற்றாள். 1 மாதம் ஆகுது நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு. இப்போ நாங்க ரொம்ப சமாதானமா இருக்கோம். வீட்டுக்குள்ள வர்றோம், சமாதானமா தூங்க முடியுது, சமாதானமா இருக்கு. என் பசங்க கூட இப்போ ரொம்ப சமாதானமா இருக்காங்க. இப்ப நாங்க எல்லாரும் மேசையில உட்கார்ந்து அங்க ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாள்ல ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க பள்ளிக்கு போறப்போ அப்பா எனக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் போய் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். நம்ம டெலமெண்ட் கூட எனக்கு ஒரு புதுசா மனிதனாக உதவிச்சு. எனக்கு மாற்றம் வந்துச்சு. ஆமா, தேவன் என்னை மாற்றினதோட மட்டும் இல்ல, நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கவும் செய்தார். தேவன் எனக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தா எனக்கு ஒழுக்கம் இல்லாத போல இருந்தேன். இப்போ ஒழுக்கமா கத்துக்கிட்டேன். ஒழுக்கமா கேட்க கத்துக்கிட்டேன். இப்போ எங்க போனாலும் ஒழுக்கமா பேசுறேன். அவர் இப்போ நல்லவங்க. அவர் எப்போதும் பைபிள் படிக்கிறார். அவர் ஆலயத்துக்கு வர்றார். பிஷப் மாசேடோவின் வார்த்தையை தினமும் கேட்கிறார். 1 வருஷம் முன்னாடி நான் கிராக் இடத்துல இருந்தேன். ரயில்வே பாதையில அழுக்கா கிராக் போடுறவங்களோட இருந்தேன். இப்போ நான் சாலமன் மண்டபத்துல இந்த நாற்காலியில உட்கார்ந்துருக்கேன். இதுக்கெல்லாம் ரகசியம் என்னன்னா முழுமையான அர்ப்பணிப்பு தான். ஒரு மனிதர் உண்மையா தன்னை முழுமையா ஒப்படைத்தா 100% மாறினா அவங்க அந்த நேரத்திலேயே அவங்க ஜெபிக்கும் போது கூட பரிசுத்த ஆவியை பெறுவாங்க. 1 வாரம் கூட தேவையில்லை. உண்மையா இருந்தாலே போதும். ஏனென்றா ஒரு மனிதர் ஜெபிக்கிறப்போ உள்ளுக்குள்ள உண்மையா இல்லை என்றா அது பயனில்லை. அவர் 1 வருடம் ஆலயத்தில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியை பெற முடியாது. ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கைய இயேசுவுக்காக ஒப்படைக்கணும், கொடுக்கணும். இந்த சாட்சி மக்களே மிக தெளிவாய் மீண்டும் நமக்காய் உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நாம் இதை கேட்டிருந்தோம். கர்த்தர் மீண்டும் நம் நினைவிலே கொண்டு வருகிறார். ஆண்டவர் காலம் எடுத்துக் கொள்வதல்ல இல்லையா? 7 நாளிலே இந்த எக்கால சத்தத்துக்கு செவி கொடுத்த இவர் மனம் திரும்பினார். உண்மையாய் முழு இருதயத்தோடு மனம் திரும்பினார். சீயோனை நோக்கி வந்தார். பரிசுத்தாவினுடைய ஊற்றுதலை பெற்றார். வாழ்க்கை உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் மாறி இருக்கிறது. Exactly, Pastor. It's not that God wants to delay or God is taking time. It's God is waiting for our decision. So for the decision that we make and we show, like the person, he realized who he is and he decided, I'm not going to be like this anymore. I'm going to make myself change. So God, it was easy for God to work like a soft clay. When we are using the soft clay, everything will be possible. Whatever the mold that we want to give, we can give. But when it's work with the hard clay, that's a problem of the many people. They are being hard and they're trying, God need to change. But God is not there to change. But you decide to change and God is giving the result. That's the reason God said, return to me and I will return. The first part is ours. The continuation is God's part. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் உணரக்கூடாது மக்கள். சில நேரம் நமக்கு தோன்றும், சில நேரம் தோன்றாது. இது தோன்றுவதோ தோன்றாததோ அல்ல, நம்புவது. இந்த நபருக்கு என்ன தகுதி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. இவருடைய வாழ்க்கை விதத்தை வைத்து பார்க்கும்போது. ஆனால் இது தகுதியின் அடிப்படையில் அல்ல. இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்தால், சீயோனிலே எனக்கு ரட்சிப்பு விடுதலை உண்டு என்று விசுவாசித்தால், இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியினுடைய இந்த எக்கால சத்தம் உங்களுக்காக. எனவே இந்த நேரம் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் பீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே நம்மை தாழ்த்தி ஜபத்திலே ஒன்றிணையலாம். My God and my Father, right now we are here, my Father, once again crying out to you, my God, behalf of these people. The people, they all the time they're listening your word, in another word, they are hearing the trumpet sound, my God, giving the warning. You are telling them what they need to do. But now it's a time for them to listen to your voice and listen to your guidance so that they will have the chance, my God, to return to you. That's why you said, return to me, then I will return to you. My God, we need to do our part. The people, they see the opportunity. Those who are doing their part and those who are making themselves, make sure themselves, my God, that they're going to do their part. Especially this Sunday when they're going to climb on this altar. They are not going to climb just to surrender one request, my God. They're going to climb the altar to surrender everything of their life
we are full, my God, because you gave everything. That's the reason you are demanding from us, my God, everything. When the people, they're going to climb this altar, my God, through the request, they're going to show that they honor the transformation they need to see in the altar. That's right, they're going to surrender everything to see everything. So please, such my God, people, those who are fighting to receive the Holy Spirit, let them be baptized by your Spirit. Let them see the deliverance that you promised for their life. In the name of the Lord Jesus Christ. இந்த புகைப்படத்தில் உள்ள எல்லாருடைய வாழ்க்கை நாங்கள் நமக்கு முன்பாய் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எல்லா யூனிவர்சல் ஆலயங்களிலும் வைக்கப்பட்ட இந்த புகைப்படத்தை சேர்ந்த மக்கள் ஆண்டவரே, எத்தனை பேர் எக்கால சத்தத்தை கேட்டு சீயோனிலே ஏறி விண்ணப்பத்தை எடுத்தார்கள்? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12ஆம் தேதி பரிசுத்த சபை கூடுகிற நாள். நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய முழு இருதயத்தையும் பீடத்திலே வைக்க முடியாது. அதன் அடையாளமான இந்த தியாகத்தை எங்கள் விண்ணப்பத்தோடு அர்ப்பணிக்க முடியாது. யாரெல்லாம் இந்த தியாகத்தின் ஆவியிலே தன்னை பரிசுத்தம் பண்ணி கொடுக்கிற விசுவாசத்திலே முன்னோக்கி செல்கிறார்களோ அவர்கள் உங்களுடைய ரட்சிப்பை கண்டடைவார்களாய், விடுதலையை கண்டடைவார்களாய். அன்றைய ஒருவேளை இந்த புகைப்படத்தை வைத்தவர்களில் சிலர் ஒருவேளை இன்று வரை எக்கால சத்தத்தை கேட்காதிருந்தாலும் இதுவரையிலும், ஆனால் இன்று இரவு இந்த 50வது ஆண்டிலே இந்த தகப்பனே, இந்த வருஷத்திலே, இந்த விசுவாசத்திலே இன்றைக்கு எக்கால சத்தத்துக்கு செவி கொடுத்திருப்பார்களானால், இன்று இரவு தீர்மானிப்பார்களானால், இந்த 3 நாள் அவைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தின் நாளாய் மாறட்டும். இதுவரை இல்லாததை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி மன்னிப்பையும் பரிசுத்தாவினுடைய ஊற்றுதலையும் உம்முடைய விடுதலையும் தேவனே, இதுதான் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த ஜபத்திலே தன்னை தாழ்த்துகிறார் ஒவ்வொருத்தர் மீதும் உங்களுடைய ஆவியினுடைய பலனை அறிக்கை செய்கிறோம். நீர் என்ற ஜபத்தை கேட்டு பதிலளிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் மற்றும் மகிமைக்காய் நீங்கள் விசுவாசித்தால் சொல்லுங்கள். ஆமென். Now we did our part. We made the triumph according to the word of God. We blow the trumpet already. Now it's your hands. If you're going to see the change, if you want to see the change, the transformation that you're expecting for your life. So this Sunday is the day for you to climb on this altar. Not to give your request only, to give your entire life. Because God said, return to me. This is the word, people. You need to understand. God is expecting for us to do our part first. When we do our part, He is there ready to do His part. Return to me and I will return to you. This is the promise that God gave. So He is there ready to do. So this Sunday, do not miss. You have the opportunity to change your entire life. மக்களே, இதுவரை நீங்கள் இக்கால சத்தத்தை கேட்க முடியாது போயிருந்தாலும், கேட்க மனதில்லாதிருந்தாலும், இந்த இரவு இந்த இக்கால சத்தத்தை கேட்டிருப்பீங்களானால், இந்த 3 நாள் வெள்ளி இரவு, சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை காலைக்காய் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இங்க வசனம் சொல்வது போல, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளை பான பலிகளை செலுத்துகிறதுக்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இதான் ஞாயிற்றுக்கிழமை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்த திருவிருந்தோடு பரிசுத்த சபை கூடுதலுடைய நாளா இருக்கும். எனவே காலை 9:30 மணி நீங்கள் எங்களுடைய சிறப்பு விருந்தினர். தேவனுடைய ஆவி நம்மை நிரப்பும்படியா அதுவரையிலும் விசுவாசத்திலே முன்னோக்கி செல்லுங்கள். தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக.